நான் மாத்து பாத்து வர சொன்னா ஆற ஒரு பொடி போய் சிறுபாய் வந்து நின்றுட்டு இருக்கிற நீ சிறுபாய் நாட்டுக்குது திண்ணி புடிச்சு நடக்க தெரியுமா உனக்கு? அடையாளம் தெரியல? அடையாளம் தெரியல. யாரு நீ? நான் தான் மாதப்பேன். நீ தான் மாதப்பனா? அடிச்சுனா பல்லு அப்படி செட்டகாச்சாட்டு போட்டு போயிடும். நான் மாதப்படம் என்ன பண்ண பார்த்ததா இல்லையா? மாதப்போதியார்னா ஆளு நல்லா ஊக்கமா தொப்பி தோதிமா ஜிம்பாடி மாதிரி இருப்பா. அப்படி நீ என்னமோ கஞ்சி சார் வந்து நின்றுட்டு என்னன்னா பண்றது? ஏப்பா சோத்துக்கு இல்லையா? சோத்துக்கு இல்லையா? சோத்துக்குன்னா நீயே கவலைப்படுற நான் இருக்கும்போது என்ன சாப்பாட்டுக்கு கொடுக்குறியா? இல்ல சுருண்டு படுத்துக்கிறது. அப்படியா? சரி, நாமே பேசிக் கொண்டிருந்தால் நீ என்ன நேரம் கடந்து விடும். சீட் எடுறா. ஏங்க இருங்க, சீட் எடுத்துட்டு வரேன். சீட்டு எடுத்துங்க. 1 லட்சம் ரூபாய் சீட்டு போட்டேன். 1 லட்சம் ரூபாய் சீட்ல 80,000 ரூபாய் தள்ளி போய் 20,000 ரூபாய் கைக்கு வந்துச்சு. அந்த 20,000லயும் 5,000 ரூபாய் சாமி காசுன்னு புடிச்சுக்கிட்டு வெறும் 15,000 ரூபாய் தான் கொடுத்தாங்க. சீட்டு போட்டா எப்படி? அந்த சீட்டை கேட்டேன். விலாசம். ஓ விலாசம். ஆமா ஆமா. டே போகடா அந்த அந்தாண்டா. டே அந்தாண்ட சொட்டகா அடிக்குது, அங்க போகடா. இல்ல அவங்களுக்கு 3 பேத்துக்கும் ஊத்தியா சண்டை, அதுதான் வேற ஒண்ணும் இல்ல. உட்காருங்க சாமி. அவங்களுக்கு என்ன சண்டைன்னா கூத்தியா பிரச்சனை தான். ஏன்டா நான் போற ஓட்ட நீ போற அப்படிங்கிற சண்டை தான், வேற ஒண்ணுல. உட்காருங்க. ஆமா, அப்படி இருந்துட்டாலும் இன்று வயசுல நாடகம் என்னங்க? அதாவது ஒரு குடும்ப சரித்திரம். ஓ குடும்ப சரித்திரம். சிவபுராணத்தில் ஒரு பாகமாக வெளிவரக்கூடிய தாய் தந்தை வனவாசம். தாய் தந்தை வனவாசம். குணசீலன் பட்டாபிஷேகம். குணசீலன் பட்டாபிஷேகம். இல்லையே இல்லையே சிவரஞ்சனி சொர்க்கம். ஓ சிவரஞ்சனி சொர்க்கம். இந்த நாடகத்திலே முதல் சமய தர்பார் யாருங்க? பதுங்குமலையில் வாழ்ந்து வரக்கூடிய அனலாசூரன் தனலாசூரன் சபைக்கு வருகிறார்கள். ஓ அனலாசூரன் தனலாசூரன் வரப்போகிறார். இப்போ ஒரு செத்து போய் வருவாரா? செத்து போனா எப்படி வருவாங்க? இல்லைங்க, இப்ப வருவாரா செத்த கழிச்சு வருவாரான்னு கேட்டேன். உடனே வருகிறார். இப்ப எதுல வராரு? ரதத்துல. என்ன சொர்க்கராஜமா? செத்தா போயிட்டாங்க. ஏங்க சொர்க்கராஜனா உங்களுக்கு அவ்வளவு கேவலமா போச்சா? செத்தவங்க தான் சொர்க்க ராஜத்துல வரணும்னு இல்ல. இந்த காலத்துல செத்தவங்களுக்கு பூந்தேர் கட்டணும்னா 20,000 30,000 40,000 50,000 செலவாகுது. இதே சொர்க்கராஜத்துக்கு போன் பண்ணி விட்டா 2,500 ரூபாய் 3,000 ரூபாயில வேலை முடியுதுங்க. அப்படியா? அதுலயும் செத்தவங்க ஒரு ஆள் இல்ல 10 பேர் நம்ம எல்லாமே சேர்ந்து இருக்கலாம். அதே பாட்டும் பாடுது, அது ஒப்பேரியும் வச்சுக்குது. அவளுக்கு எவ்வளவு பத்தி உங்களுக்கு சொர்க்கராஜனா? சரி சரி. இப்ப எங்க இருக்கிறாரு? உள்ள. என்ன ஜெயிலுக்குள்ளியா? என்ன சொர்க்கராஜன் இங்கதானே உள்ள இருக்கிறாருன்னு சொன்னீங்க. தானே எங்க கோட்டை. ஐயோ அண்ணா, நீ உன்னை பாத்தன நீ ஒண்ணு கூடும்போது ஒரு 2 கோட்டை, ஒரு கோட்டை கீழே தொங்குது, ஒரு கோட்டை மேல தொங்குது. கோட்டை. ஓ கோட்டை. ஆமா. சரி சீக்கிரம் வர சொல்லி விடு. ஆகட்டும். உருவியா புடுங்கியா புடுங்கியா. புடுங்கறதுல கெட்டியா இருந்தா என்ன மசரியா? பயிர் புடுங்கடா நல்லா. ஓ அப்ப நீ புடுங்கறதுல பெரிய புடிங்க. பயிர புடிங்க. பயிர். சரி சீக்கிரம் வர சொல்லு. தனலாசூரன் சபை தர்பார் அவரால் மட்டும் செமினார்.
நாங்க உக்காந்துட்டாங்க ஆடுறது இது வர இருக்கிறானுங்களா இல்லைன்னு பாத்துட்டு வரேன். ஏன் பொழல ஏன் பொட்டு செத்து போயிட்டானுங்கடா செத்து போயிட்டானுங்களா தேவடைய பத்தியும் செத்து போயிட்டானுங்கடா வந்து 2 பேரும் புழுக்கு போட்டானுங்க. அப்படியா சவுண்ட் இல்லையா? சவுண்டே வரலடா. நல்லா தொட்டு பாரு மூச்சு அந்த பக்கம் இந்த பக்கம் பாரு 2 பேரும் இந்த மகனே செத்து போயிட்டாங்கடா. டேய் இந்த வாடா சீக்கிரம் வாடா இப்பதான் டீ குடிச்சிட்டு போ. 2 பேரும் செத்து போயிட்டாங்கடா. செத்து போயிட்டாங்க. சரி 2 பேரும் செத்து போயிட்டாங்க. இவங்களுக்கு உயிர் இருக்குதா இல்லையான்னு செக் பண்ணு. செக் பண்ணு பார்க்கலாம். சீக்கிரம் பண்ற வரேன். ஏய் பண்ற வரேன். நான் தானா நம்பர் 1 டாக்டர் சேலம் மாவட்டத்திலே. டேய் என்ன டாக்டர்? நான் தான் ஹோமியோபதி டாக்டர். செக்அப் பண்ணு. இப்ப இவனுங்களுக்கு உயிர் இருக்குதா இல்லையான்னு செக்அப் பண்ணும். மண்டையில உயிர் இல்ல, மூக்குலயும் அறா நெஞ்சிலும் உயிர் இல்ல, பௌத்திலும் உயிர் இல்ல. மேல இருந்து கீழே பார்த்தா உயிர் இறங்கிட்டு இருக்குது. உயிர் கீழே தான் இருக்குது. அப்ப நாம செய்ய வேண்டிய செய்யற வேலையை செஞ்சு பண்ணலாம். சீக்கிரம் ஆரம்பி. போடு மயிர் போறங்கிற மந்தாரி மூக்கா. மாங்கா கொட்டிக்கு மயிர் போடுங்கிற மந்தாரி மூக்கா. வனத்துல பறக்குது காக்கா கொக்கால எட்டு அந்த மலைக்கும் இந்த மலைக்கும் நடுவல கயிறு போடலாம் வடிக பாலு தவடிக்கு நாளு சைதாப்பேட்டா மைதானத்துல ரங்கராட்டினம் ஒக்கா துணிய தூக்கணும் மாமா ஏறி. அவன் தான் மாறு அடிச்சான். பள்ளியப்பா பள்ளி பாளையம் சாமி கோமாளி தான் சொன்னா செத்து போயிட்டாங்க. நீ சொல்லலையா? நான் சொல்லுங்க. உங்க அம்மா பொட்டிக்காரன் சொன்னேன். பொட்டிக்காரன் வாய அப்படி காட்டுறீங்க. ஐயோ காடுறா காடுறா ஐயோ காலு காடுறா வந்தா ஊசி போட்டு மாத்திரை சாப்பாடு காடுறா உங்க அம்மா காட்டானிங்களா 2 பேர் 2 காலம் இருக்கிட்டு நான் எப்பறம் பொழைக்கிறது எப்பறம் கூட்டாரு வரமாட்டேன்டா வரமாட்டேன்டா பயமாக்குதுடா அழகு மறைச்சு புண்டே கண்டா பயமாக்குதுடா உங்க அழகு வர பயமாக்குறாடி பேர் அளவு பேர் அளவு உங்க அழகு கண்டா பயமாக்குதுடா
தேவடியா கந்தர கூதி விடுதுங்களா உங்ககிட்ட மாடிக்கிட்டு நான் முடிக்கிறேன். ஐயோ பட்டிக்காரங்கிட்ட கூப்பிடு. ஓய், அருமையான சாப்பாடு கோமாளிக்கு மட்டும் இல்லை. கல்லில் சீக்கிரம் மரமாட்டம் உங்ககிட்ட மாட்டிக்கிட்டு நான் முழிக்கிறேன்டா டே. கந்தர கூதி விடுதுங்களா எங்கடா வந்து. ஓய் ஐயோ நீ ரயில்ல வந்தியா, பஸ்ல வந்தியா, ஏரோப்ளேன் வந்தியா, எதெல்லாம் வந்த? ஆமாட்ட யாருங்க நானுங்க யாரடா காவல் ஆடுகிறேன் ஆகட்டும் மன்னா எவனோ ஒருத்தன் பேசுங்கடா எவனுக்கடா நான் பதில் கொடுக்கிட்டேன். இந்தாடு ஒருத்த கத்துறான், இந்தாடு ஒருத்த கத்துறான். யாரு சேனை யாரும் பிறந்த ஆயிரம் லிட்டர் தண்ணி பெறலாட்டா அடிக்கும் கூட ஒரே செடி எப்படி கணக்கு பொறுமை கடலிலும் பெறுது. ஆமா என்கிட்ட மரியாதையாக நடந்தா பொறுமையா இருந்தா யாருமே கூட சேனை பண்ணலாம். அது அவர் செத்த புண்டியாச்சு செத்த என்னடா வானவர் மகாராஜா அவர்களே. அப்படி இருந்தாலும் நாட்டுக்கு நாடு மகாநாடு பேரு புகழை சேர்ந்த அழகத்திரு பொன்னாடு. பொன்னாட்டின் பெயர் என்ன? என்ன ஊரு? சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டம் மல்லைக்குட்டை கிராமத்தை சேர்ந்த மல்லைக்குட்டைக்கு சேர்ந்த கிராமம். மல்லிகுட்டை கிராமத்தை சேர்ந்த மாரப்பன் காட்டு வளவு. அப்படி இருந்துட்டாலும் இங்க வருகை தந்த மதிப்புக்கும் மரியாதைக்குரிய அருமை அண்ணா அக்னி புயல் யூடியூப் சேனல் யாரும் நம்ம சேகரன் அவர்கள், சேகர் மாமா அவர்கள், எனக்கு மாமா சாரி அவர்களும் இந்த நாடகத்தை அனைவரும் பார்க்க வேண்டும் என்று இங்க யூடியூப் சேனல் சேகரன் அவர்களும் வருகை தந்திருக்கிறார். அவருடைய குடும்பங்களும் நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வத்தோடு பல்லாண்டு பல கோடி 100 ஆண்டு வாழ ஆண்டவன் காளியம்மனை வேண்டிக் கொள்கிறேன். சமர்ப்பணம். இன்று வைத்துள்ள அலங்காரம் என்ன? இன்று வைத்துள்ள நாடகம் இன்னைக்கு வச்சுக்கிற நாடகம் அருமையான நாடகம். என்ன நாடகம்? வெசகால போறோம். இன்று வைத்துள்ள நாடகம் என்ன? அத சிக்கன் சண்டை மட்டன் பருப்பு இன்று வைத்துள்ள நாடகம் பெண்களுக்கெல்லாம் பிடித்தமான ஒரு அற்புதமான நாடகம், ஒரு குடும்ப சித்திரம். என்ன நாடகம்? தாய் தந்தை வனவாசம். இல்லை என்றால் குணசீலன் பட்டாபிஷேகம். இல்லை என்றால் சிந்தாமணி சீவக சிந்தாமணி. அது வந்து சிவரஞ்சினி சொர்க்கம். ஒரு அற்புதமான நாடகத்தை அரங்கேற்றம் எதிர்க்கிறார். இந்த நாடகத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம். நாங்க யாருடா? எங்க பேர் என்ன? நீ ரயில்ல வந்தியா, பஸ்ல வந்தியா, ஏரோப்ளேன்ல வந்தியா, நடந்து எப்படி அப்படின்னு கேக்குறேன். ஆமா பஸ்ல வந்தியா, ரயில்ல வந்தியா, சைக்கிள்ல வந்தான்னு கேக்குறேன். ஆமாங்கற அப்படிதானே? ஆமா. இந்த நாடகத்திலே நாங்கள் யாராக வந்திருக்கிறீர்கள்? எங்களுடைய பெயர் என்ன? என் குருத்தாந்திரம், என் தாய், என் தந்தை, என் அப்பா யாரு? என் அம்மா யாரு? அம்மா ஐயா அஞ்சா பத்தா போடுங்க. ஆயா ஏய் அம்மா அஞ்சா பத்தா போடுங்க. கொடுப்பாங்கடா. நான் அப்பதான் வந்துக்கறேன். வந்து கொடுப்பாங்கடா. வாடா. இதுக்கு மேல தான் வரும். கொடுப்பாங்கடா. அப்படி கடவாயா வாடா. டேய் ஓய் இந்த நாடகத்தில் நாங்க யாரு? எங்க பையன்டா.
பாத்தீங்கன்னா பிள்ளைக்கு பயந்துக்கு 2000 3000 செலவு வச்சிருவாங்க. அப்புறம் இலை வைக்கிறாங்களா? அண்ணே அண்ணே சிப்பா அண்ணே 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 சிப்பா அண்ணே நம்ம ஊரு நல்ல ஊரு இப்ப நம்ம கெட்டு போச்சண்ணே. சொன்னா வெக்க கேடு சொல்லாவிட்டா மானு கேடு. அப்படியா? சொல்ல காட்டு மூளையில 2 கோடி 2 சேர்ந்துருக்குச்சா. தாளம் இல்லாம பாட்டு பாடுது, பாட்டு இல்லாம தாளம் போடுது. தாளம் போட மேல போட மந்திரி யாரு? வாடா. பள்ளியப்பா பள்ளிப்பாளையம் வா வா வா. இறங்கி வா. வர்றான் ஒருத்தனை அடி வாங்கிட்டா. அரடாட்டியான்னு சொன்னா டேய் இறங்கி வாடான்னு. உன்னை பனைமரையும் தீர்ந்து விட்டு போய் மேல என்ன பேர் தலைவர்? மதிமிக்க மரியாதைக்குரிய அருமையானார் சீனிவாசன் அவர்கள் நமக்காக நன்கொடை வாரி வழங்கியிருக்கிறார். அவருக்கு ஆனப்பல் நடை குதிரை போல ஓட்டமா கை காலுக்கு கத்தி கொடுத்து எந்த நோய் நொடி இல்லாத சுகமாக வாழ ஆண்டவன் மாறியபடி வேண்டிக் கொள்கிற வணக்கம். அருமை தாய் மகேஸ்வரி அவர்கள் நமக்காக அவர் சொந்த நமக்காக வாரி வழங்கியுள்ளார். நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வத்தோடு சுகமாக வாழ ஆண்டவன் மகமாறி வேண்டிக் கொள்கிற வணக்கம். பள்ளிப்பாளையம் பயமாகுதுடா. ஆரட்டேன்னு கூப்பிட்டு நான் ஒருத்தனை வச்சு ஆகட்டும். சரி உங்களை போய் நான் சொல்லுவேனா? மந்திரி யாரு? மகாராஜ் அவர்களே. என் பெயர் என்ன தெரியுமா? பெயர் என்ன? அரக்க குணத்தில் பிறந்தவன், இறக்கமில்லாத நெஞ்சத்தோடு பிறந்தவன், அகண்ட மார்புகள், காட்சி கொடுக்குறோம். அகண்ட மார்புகள், மார்புகள், நீண்ட கரங்கள், நீண்ட கரங்கள், உருட்டு கால்கள், உருட்டு கால்கள், முரட்டு தரமும், மூர்க்க குணமும். மூர்க்க குணமும், மூர்க்க குணமும், கோர வடிவத்தோடு பிறந்தவன், கோர வடிவத்தோடு பிறந்தவன். கண்டவரெல்லாம் கலங்கி ஓடணும். ஆமா. பார்த்தவரெல்லாம் பயந்து ஓடணும். பயந்து ஓடணும். அந்தர வியாபாரம் ஓபர வியாபாரம் வியாபாரம் சுருள் 30 கோடி லாபர்கள் 48 ரிஷிமார்கள், ரிஷிமார்கள், கிண்ணர் கிருடர் செத்தி வித்தாதிகள் சகல வியாபாரம் எல்லாம் என்ன கண்டா கண்டா ஒரு அடி 5 நடுங்கணும். 5 நடுங்கணும். அப்படியாப்பட்ட பலஜாலி பலஜாலி என் பெயரோ, உங்க பெயரோ ஆர்ப்பாட்ட ஆர்ப்பாட்ட தனலாசூரன். தனலாசூரனுக்கு சாதனா நம்மளுக்காக பேர நல்லது பாப்பா பேரு சாதனா அவர்கள் அருமை செல்வி அவர்கள் நமக்காக அவர் சொத்தன நமக்காக வாரி வழங்கியிருக்கிறார். அவர் என்றென்று சுகமாக வாழ ஆண்டவன் நீலகிரி 2011 நேத்திரம் அடித்த சிவபெருமானுடைய சன்னதி எப்படி இருக்கிறதோ அது படிக்கக்கூடிய கல்விகள் எந்த நோய் நொடி இல்லாத, போக்குவரத்தில் எந்த ஒரு இடையூறு இல்லாத சுகமாக வாழ ஆண்டவன் சபரிகிரி வாசனம் வேண்டிக் கொள்கிறேன். சிறுவர் சிங்கத்தை போல, சிங்கத்தை போல, பாயும் புளிய போல, புளிய போல, புளியம் போல, வெறிகொண்டே வேங்கைய போல. எழுத பெயர், எழுத பெயரோ அனலாசூரன். எப்பரா எங்களுடைய அழகு பேர் எலோடா டே செத்து எப்பரா எங்க அழகு டேய் அம்மா டேய் இருடா சரி இவ்வளவு ஐயோ இதுதான் போட்டியார் ஐயோ சாமி மண்ணா உங்க அழகு இவ்வளவு அழகா இருக்குது ஏன் சாமி இந்த இருடா சொல்றதுக்குள்ள டேய் சொல்ல விடுங்கடா மக்களுக்கு அப்பதான் டேய் இவ்வளவு அழகா உங்க அம்மா உங்களை 2 பேரும் பெத்தால ஒவ்வொருத்தனையும் பெக்கறதுக்கு உங்க அம்மா ஒவ்வொரு கூட பிபி என்று போல எங்களுடைய படைப்பு. ஆமா சாமி. உங்க தாய் தந்தை யாருங்க? எங்களையும் பெத்தலாம் அம்மா. உங்க அம்மா ஐயா அம்மா
யாரா டே உங்களை அப்பா எப்படிடா பிறந்தீங்க டே எப்படி பிறந்தீங்க என் தாய் தந்தை யாரு நம்ம அப்பா யாரு என்ன இடதொரு தாயாரு அப்படி அப்படி என் பெயர் தனலாசூரன். அப்படி தனலாசூரனாக இருந்தாலும் அனலாசூரன் அப்படி இருந்துட்டாலும் உன்னையும் பெத்தாலும் உங்க அம்மா எங்க அம்மா என்னடா எங்க அம்மா தானே கேக்குறேன். ஆமா சாமி என் தாய் திதி. ஓ அம்மாவோ திதி அம்மால ஓப்பா கெட்ட வாரம் வேணாடா தாய் குலம் நிறைய இருக்குது. இது நல்ல வாரம் அப்படிங்கறதுனால தான் கூத்து விட்டுக்குறாங்க. தந்தை யாரோ காசிப மகாமுனிவர். ஓ காசிபர் மகாமுனிவர். தாயார் திதி உண்மைதான். நாங்க எத்தனை பேருங்க 3 கோடி 60,000 ராஜத படைகள். ஓ 60,000 ராஜத படைகள். ஆமா ராஜத படைகள் தலைவனாக விளங்கி வரக்கூடிய தனலாசூரன் அப்படி இருந்தாலும் எதுங்க படுக மேல கண்ணையாரும்
கொண்டாடி சாமி மன்னா, எங்க அம்மாவுக்கும் எனக்கும் ஒரு சின்ன நாயங்க. ஐயோ அதிரடியே போயிட்டு இருக்குது. என்ன அப்படி? ஐயோ இல்ல சாமி, என்னது இல்ல குழந்தைக்காரர் வந்து எங்க வீட்டுல கூப்பிட்டு அப்படிட்டே கோமாளி வாடா கூத்து டைம் ஆகி போச்சு அப்படின்னு குழந்தைக்காரர் கூப்பிட்டு அப்படிங்க. நானும் பொட்டி தூக்கிட்டு கூத்துக்கு வந்தேன். எங்க அம்மா கூப்பிடுது, டே மகனே நில்றா, கூத்துக்கு போறோன்னு தினமும் பொட்டி தூக்கிட்டு போறீங்க, கூத்துல போய் நீ என்னடா வேஷம் போடுற அப்படின்னு எங்க அம்மா கேட்டுச்சுங்க. அதுக்கு நான் சொன்னேன், அம்மா கூத்துலயே முத வேஷம் எடுத்தாம கோமாளி வேஷம் போடுறோமா அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கு எங்க அம்மா சொல்லுது, டே மகனே கோமாளி வேஷம் மட்டும் போடவே போடாதரா அப்படிங்குதுங்க. ஏமா கோமாளி வேஷம் தான் எல்லாருமே விரும்பி பாப்பாங்க, முத வேஷமும் அதுதான் அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கு எங்க அம்மா சொல்லுது, மகனே அதாவது ஒரு பொண்ணு வேஷம் போடு, ஒரு ஆணு வேஷம் போடு, சால்ரா ஆடு, இல்ல ஒரு பொட்டி ஆட்டு, இல்லன்னா அந்த மத்தாலக்காரோட அரைக்குறைய மத்தாலம் கூட ஆடு. ஆனா எங்க அம்மா சொல்லுதுங்க, எங்க அம்மா அப்படி சொல்லுது, எங்க அம்மா அப்படி சொல்லுது. ஆனா கோமாளி வேஷம் மட்டும் போடவே போடாத மகனே அப்படின்னு நான் கேக்குறேன். ஏமா அப்படி கோமாளி வேஷம் போட சொல்லாத போடாதுன்னு சொல்றேன். இல்ல போடாதுன்னு சொல்றீங்க ஏமா அப்படின்னு கேட்டேன். அதுக்கு எங்க அம்மா சொல்லுது, விடிய வர கண்ட களத்துக்கு எல்லாம் கோமாளி அப்படின்னு எங்க அம்மா சொல்லுதுங்க. இருங்க பொட்டி கால் பேச கொண்டா கம்மி எங்க அம்மா அப்படி சொல்லுதுங்க. சரி அம்மா அப்படி சொன்னிச்சு. அதுக்கு நான் சொன்னேன், அம்மா எங்க வீட்டுல எங்க செட்லயே எந்த வேட்டுக்காரருமே என்ன அடிக்கிறது இல்லம்மா. ஆனா எங்க செட்ல அடிக்கிற ஆளு யாருன்னா ஒரே ஒரு ஆளு யாருன்னா எங்க செட்டு வாத்தியார் மாதவ வாத்தியார் அவங்க தம்பி நயனாமால வாத்தியாரும் நயனாமால அவங்க பையன் 2 பேர் தாம்மா ஓவியத்து புடிச்சு அடிக்கிறாங்க அப்படின்னு எங்க அம்மா நான் சொன்னேன். சரி அதுக்கு எங்க அம்மா என்ன சொல்லுது, ஊருக்காரரு மவராசிரு அவங்க காசு கொடுக்குறாங்க, அவன் வாய வச்சுக்கிட்டு எதுக்கு அப்படி அடிக்கணும் ஓபிஸ் அப்படின்னு எங்க அம்மா சொன்னிச்சுங்க. அதுக்கு நான் என்ன சொன்னேன், எங்கம்மா அந்த தேவடியோடு பசங்க சொன்ன கேட்கவே மாட்டேங்கிறாங்க.
இல்ல அப்படின்னு எங்க அம்மாவுக்கு நாயம் நடந்துச்சு. ஆனா இங்க வான வரேன். என் நாடு பதுங்குமலைக்கு சொந்தக்காரன். ஆமா பதுங்குமலை நாடோ பதுங்குமலை. பதுங்குமலை இருந்தாலும் நான் இன்று எதற்காக வந்தேன்? இன்னைக்கு வந்த நோக்கம், இன்று வந்த நோக்கம் என் குல தெய்வம் அரியா பிள்ளைங்க இந்த செவத்துல பென்சில் எடுத்துட்டு இருக்குதுங்களா, அப்படி எல்லாம் மூஞ்ச கிரிக்கிட்டு வந்து என்னடா போட்டிக்காரன் உங்களை போய் மண்ணா அரசங்கிற வார்த்தை தவிர என்னைக்காவது பேசி இருந்தாலும் இன்று எதற்காக வந்து இன்று வந்த நோக்கம் என்ன காரணம்? என்ன காரணம்? என் குலதெய்வமாகப்பட்ட காளியிடத்தில் சென்று கடுமையாக தவம் புரிந்து யாகத்தை செய்து உங்க குலதெய்வத்துக்கு தவம் செய்யணும். அந்த காலி இடத்துல வரம் கேட்டோம். வரம் கேட்கணும். எப்படியாப்பட்ட வரம் கேட்டோம்? ஆகாத வரம், ஏகாத உடல், குறைவில்லாத செல்வம். இந்த உலகத்துல எங்களை கொல்லவோ வெல்லவோ யாராலும் முடியாது, யாராலும் முடியாது. அப்படியாப்பட்ட வரம் கொடு அப்படின்னு காளி கேட்டோம். சரி, காளி கேட்கும் போது அந்த காளி என்ன சொன்னா? எனக்கு வரம் கொடுப்பதா இருந்தா எனக்கு நரபலி கொடுக்கணும். நரபலி கொடுக்க நரபலி. ஆமா. அப்படின்னா எப்படியாப்பட்ட பலி? எப்பேற்பட்ட பலி? கல்யாணாவாத கன்னி பெண்ணு. கல்யாணம் ஆகாத கன்னி பெண். கல்யாணாவாத கன்னி பெண்ணை இழுத்து வந்து எனக்கு 1000 பெண்களை என் ஆலயத்திற்கு முன்பதாக நீ பலியிட்டால் எப்படி அழியாத வரத்தை கேட்கிறாயோ அந்த வரத்தை கொடுக்கிறேன்னு சொல்லிவிட்டால் அந்த காளி நான் எப்பொழுது கல்யாணாவாத கன்னி பெண்ண நான் எத்தனை பேர்த்தை இழுத்து வந்து இந்த கானகத்துல சிறையில் வைத்திருக்கிறேன் தெரியுமா? எத்தனை பேரை வச்சிருக்கீங்க? 1 2 5 10 ஒரு 15. பின்ன எத்தனை பேருங்க? ஒரு 20 இல்ல எவ்வளவு தெரியுமா? எத்தனை பேருங்க? 999 கல்யாணாவாத கன்னி பெண்ணை இழுத்து வந்து இந்த கானகத்துல சிறையில் வைத்திருக்கிறேன். ஒரே ஒரு கன்னி பெண்ணை தேடி நான் கண்டுபிடித்து அந்த காளிக்கு நான் ஒப்படைச்சிட்டேன். உனக்கு கன்னி பொண்ணு தானே வேணும். இந்த வாஜாமி தண்ணி பொண்ணு மக்களை பெத்த மகராட்சிடா. கல்யாணம் கண்டிப்பா நீ மண்டையோ அதனால நாங்க இப்பொழுது நான் காணல் என்னுடைய வனத்தில் இந்த பயங்கர வனத்தில் உள்ளே சென்று யாராவது கல்யாணாவாத கன்னி பெண்ணு கன்னி பொண்ணு இருக்குது இருக்கிறாரா இல்ல என்ன தேடி போறோம். நம்ம வனத்துல தேடி பார்க்கணும். பரவாயில்லமா? மந்திரி யாரு? போகட்டும். இது சின்ன திருப்பதியை கூட தாண்டாடு. அதனால இன்று இன்னும் ஒரே ஒரு பெண்ணு. ஆமா, கல்யாணாவாத கன்னி பெண்ணை நம்ம பார்க்கணும், தேடி கண்டுபிடிக்கணும். அந்த பாவையால் என்னுடைய பார்வைக்கு தெரியணும். அந்த கன்னியால் என்னுடைய கண்களுக்கு தெரியணும். அவளை மட்டும் நான் கண்டுபிடிச்சிட்டேன். அழக பார்த்தா அவ அழுத்திலே சேர்த்து போயிருவான். தாலிகளே கொடுக்க கூடாது. உள்வனம் சென்று வனம் தேடி அந்த பாவையால் என்னுடைய பார்வைக்கு தெரியும். புறப்படுறா. ஒரே பெண்ணு. புறப்பட்டுமா? நவரு